தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தாவேக்காவின் அமைச்சர் கில்லி சரத் அவர்களுடைய போதை மாத்திரை சர்ச்சையை பற்றி. அவர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஒரு மாத்திரையை நைஸாக நுணுக்கி கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ வச்சு ஓரமாக ஒதுக்குறாரு. பார்க்குறதுக்கு இந்த போதை வசதிலாம் போடுவாங்களே அதே மாதிரி இருக்குது. ஒரு மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் மனித வளத்துக்கே தீங்கான போதைப் பொருளை பயன்படுத்தலாமா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு. அவருடைய தரப்புலேருந்து ஒரு விளக்கம் வந்திருக்கு. அதாகப்பட்டது, நான் எந்த போதை மாத்திரையும் பயன்படுத்தவில்லை, அது என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்ற காரணத்துக்காக நுணுக்கி தூளாக்கி கொடுக்கறதுக்காக செஞ்சது. ஆனால் இந்த விளக்கத்தை பெருவாரியான மக்கள் செல்லாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த வீடியோவில் எந்த குழந்தையும் இல்லை. அவர் சொல்கிறது உண்மைனே வச்சுக்கிட்டாலும் யாராவது உடம்பு சரியில்லாத குழந்தைய ஐபிஎல் மேட்ச் பார்க்க கூட்டுக்கிட்டு போவாங்களா? அங்கே எவ்வளோ சத்தமாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் சிஎஸ்கே மேட்ச். அப்படின்னா அவர் பயன்படுத்தியது போதை மாத்திரை தானா? அதுவும் நம்மளுக்கு தெரியாது. எது உண்மைன்னு யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் ஏற்புடையது அல்ல. இன்னொரு விஷயம் பாருங்கள், அவர் சொன்ன மாதிரி குழந்தை இல்லைன்றது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை தக் லைஃப் அப்படின்னு போட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கார். குழந்தைங்களுக்கு மாத்திரையை நசுக்கி கொடுக்கறதுல என்ன தக் லைஃப் வேண்டியிருக்கு? யாராவது குழந்தைக்கு மாத்திரை மருந்தை கொடுத்துப்புட்டு தக் லைஃப்னு வீடியோவை ஷேர் பண்ணுவாங்களா? தக் லைஃப்னால் என்னங்க அர்த்தம்? தக்குனா என்னங்க அர்த்தம்? கொள்ளைக்காரன், குண்டன் அப்படின்னு அர்த்தம். கொள்ளைக்காரர்கள் வாழ்க்கை அப்படின்னு குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறத யாராவது ஷேர் பண்ணுவாங்களா? மக்கள் அவ்வளவு இளிச்சவாயிர்களா? சரி, இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவோம். அடுத்ததாக ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு விஷயத்தை பார்க்கலாம். விஜய் அவர்கள் சட்டசபையில் அப்பாவை காணோம் அப்படின்னு ஸ்டாலினை கலாச்சிருந்தார். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தோல்வியால் மனம் உடைந்து போயிருந்த ஊப்பிக்கள் விஜய் அவர்களுடைய பேச்சால் பயங்கரமாக கோபமாயிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது எம்எல்ஏ ஆக்கி சட்டசபைக்கு அனுப்பியே தீரணும். ஆகவே வர இருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் ஸ்டாலின் அவர்களை நிற்க வச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற வைத்து சட்டசபைக்கு அனுப்பி விஜய் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க செய்ய வேண்டும். இதற்காக ஸ்டாலின் அவர்களை அனைவரும் வற்புறுத்தி வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் விஜய்க்கு பதிலடியாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் என்ன சொன்னார்னா, என்ன சட்டசபையில் தேடாதீங்க, பொதுமக்களிடம் தேடுங்கள். கொஞ்சமாவது அவர் சொல்கிறதுல லாஜிக் இருக்கா? சட்டசபையில் தேடாதீங்க, பொதுமக்கள்கிட்ட பாருங்கன்னு சொல்லியிருக்கணும். பொதுமக்கள்கிட்ட தேடுங்கன்றாரு. இங்கேயும் அவரை தேடி தான் பார்க்கணும் போல இருக்குது. உண்மையாகவே பொதுமக்கள் மனதில் இவருக்கு மிகப்பெரிய இடம் கொடுத்திருந்தால் கொளத்தூரில் தோற்று போயே இருக்க மாட்டார். ஆகவே இவர் சொன்னது முற்றிலும் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத வழக்கமான பேச்சு தான். சரி, அது போட்டோம். இடைத்தேர்தலில் நிற்பாரா மாட்டாரா நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு வகையாக கணக்கு போட்டு பார்க்கலாம். ஏற்கனவே கொளத்தூரில் தோத்துட்டார். இந்த நிலைமையில் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று மறுபடியும் ஒரு வேளை தோத்துட்டார்னா வடிவேலு காமெடி மாதிரி ஆகிடும். வடிவேலு ஏகப்பட்ட கெட்டப்பில் வருவார், மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்து மாட்டிப்பார். அதே மாதிரி இதை ஒப்பிட்டு விஜய் அவர்கள் என்ன பேச வாய்ப்பு இருக்குன்னா, ஸ்டாலின் அவர்களே, கொளத்தூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்றாலும் உங்களுக்கு தோல்வி தான், உங்கள் மண்டை மேலே இருக்க திமுகன்ற கொண்டையை மறந்துட்டீங்க அப்படின்னு ஒரு போடு போட்டுருவார். இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. கொளத்தூர்லாம் திமுகவுக்கு பயங்கரமாக பேஸ் இருக்கக்கூடிய பகுதி. அங்கேயே தோத்துட்டார். வேறு எங்கேயாவது போய் நின்று இன்றைக்கி இருக்க 18% வாக்குகளை வச்சு ஸ்டாலின் என்ற பெருந்தலைவர் பிம்பத்தை பயன்படுத்தி ஜெயிக்கலாம்னு நினச்சா ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் அப்படி ஒரு பிம்பம்லாம் மக்கள் மனசில் அவரை பற்றி இல்லை. திமுக நம்ம தோற்றுட்டோன்றதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அதனால தான் இப்போ நடப்பதே எங்கள் ஆட்சி அப்படின்னு வட சொல்கிறாங்க. அதாவது இவங்களுடைய கூட்டணி கட்சியால் தான் விஜயோட ஆட்சி நடக்குதான். ஆனால் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களாம் நீங்கள் அனுப்பி என்கிட்ட வரல, அவங்களாகவே தான் வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இதை நிரூபிக்கின்ற வகையில் கடைசியாக திமுக கூட ஒட்டி கொண்டு இருந்த மதிமுகவும் ஓடி போய்விட்டது. திமுகவோட தோல்விக்கு முக்கியமான காரணம் வாடக வாயன்களும் ஜால்ரா கோஷ்டிகளும் தான். சமீபத்திய உதாரணம் வைரமுத்து அவர்கள். பாரதி ராஜா அவர்கள் இறந்தபோது அவருக்கு அரசு மரியாதையை விஜய் வழங்கினார். இதற்கு நன்றி தெரிவித்த வைரமுத்து அவர்கள், இயக்குனருக்கு அரசு மரியாதை அளித்த தமிழக அரசுக்கு நன்றி அப்படின்னு சொன்னார். அது என்ன தமிழக அரசு? மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லலாமே, மனசு வராது. இதையே திமுக செஞ்சிருந்தா வைரமுத்து எப்படி உருட்டியிருப்பார்? இயக்குனர் இமயத்திற்கு அரசு மரியாதை அளித்த தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இப்படி தான் உருட்டியிருப்பார். இந்த மாதிரி ஜால்ரா கோஷ்டிகள் பேசுகிறதெல்லாம் கேட்டு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. இண்டி கூட்டணிக்கு தலைமை தாங்கும் பண்புள்ள ஒரே தலைவர் ஸ்டாலின் தான். அவரை பார்த்து மோடியே பயப்படுறாரு. பிரதமராகவே ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு இருக்கிறது. இப்படி உருட்டியே அவரை கொளத்தூரில் காலி பண்ணிட்டாங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.